வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கம்பஹாவின் சில பகுதிகளில் 12 மணித்தியால நீர்வெட்டு. சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இலங்கையில் சிறை செல்ல வேண்டிய 30,000 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், போலீஸ் வெளியிட்டுள்ள தகவல். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சிறுமி உள்ளிட்ட 3 இலங்கையில் பயங்கரம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளுரிமயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் 12 மணி நேர நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்பட உள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி வேலியகொட, வத்தளை, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபை பகுதிகள், கழனி, வத்தளை, பியகம, மகர, தொம்பே, ஜாயல, கட்டுநாயக்க, மினுவாங்கொட மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதிகளில் ஒரு பகுதியிலும் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் சபுகஸ்கந்த உபமின் நிலையத்தால் விநியோகிக்கப்படும் நீர் விநியோக குழாய்களில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் 31,209 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இதில் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் 10,912 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக 9,300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக 9,476 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. இது தொடர்பில் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார நேற்று சனிக்கிழமை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அரசு செலவினங்களை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது முறையற்ற வகையில் செயற்படுகிறது. சபாநாயகர் அவரது உத்தியோகபூர்வமான வாசஸ்தலமான மும்தாஜ் மஹாலை பயன்படுத்தாமல் லொரிஸ் தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கிறார். இந்த தொடர்மாடி குடியிருப்பில் தற்போது அவரது தனிப்பட்ட செயலாளர் வசிக்கிறார். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடன் சபாநாயகருக்கு 2 வாகனங்களும் 900 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சபாநாயகர் 3 வாகனங்களை பயன்படுத்துகிறார். சபாநாயகருக்கு எவ்வாறு 2 இல்லங்களையும் அனுமதியற்ற வகையில் வாகனத்தையும் வழங்க முடியும்? இதனூடாக மக்களின் வரிப்பணம் மோசடி செய்யப்படுகிறது. ஆகவே இதற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அவிசாவளை கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுமி உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். 3 முச்சக்கர வண்டியில் பயணித்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை.
சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.